50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அதான் இன்னைக்கு செய்தி. நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பலியிடணும்? ஸ்தோத்திர பலியிடணும். பழைய ஏற்பாடுல ஆடு மாடு புறா இதெல்லாம் கொண்டு வந்து பலி செலுத்தணும். அது எவ்வளவு கடினம் நினைச்சு பாருங்க. இதுக்கே நம்ம சீக்கிரம் வரமாட்டேங்கிறோம். இவ்வளோ அழகா சேர் போட்டு ஃபேன் போட்டு பாட்டு போட்டு கீபோர்டு போட்டு பாடினாலே தேவனை ஆராதிக்க துதிக்க வரமாட்டேங்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு மாடை பிடிச்சிட்டு வாங்க, ஆடை பிடிச்சிட்டு வாங்க, புறாவை பிடிச்சிட்டு வாங்க, முன்னாடி பலி செலுத்தணும்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க நம்ம நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லி. ஒரு புதிய உடன்படிக்கையில புதிய ஏற்பாடுல ஆண்டவர் எல்லாம் வச்சு நமக்கு எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் சுலபமாக்கி தந்திருக்கிறார். அதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும், அதை நம்ம அறிந்து கொள்ளணும். நம்முடைய தேவன் பழைய ஏற்பாடை நீங்க நினைக்கணும். அந்த பழைய ஏற்பாடுல அந்த விசுவாசிங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றது நீங்க புரிந்து கொள்ளணும். ஆலயம் என்றாலே அது அசுத்தமா இருந்திருக்கும். மாடு வெட்டுற கடையில போய் பாருங்களேன், ஆடு வெட்டுற கடையில போய் பாருங்க, எப்படி இருக்கும்? சுத்தமாவே இருக்கும், நாற்றம் எடுத்துக்கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல இவங்க போய் தான் ஆகணும். ஆடு மாடு வெட்டி தான் ஆகணும், அங்கே சுத்தப்படுத்தி தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை அந்த தேவனை மகிமைப்படுத்துவது. ஆனா இன்றைக்கு தேவன் நமக்கு எல்லாவற்றையும் அருமையாக சுலபமாக மாற்றி கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, ஸ்தோத்திர பலி இடுகிறவன். புதிய ஏற்பாட்டில் சொன்னாரு, உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சும்மா வாயை திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு மாடு பலியிட்டுட்டீங்கன்னு அர்த்தம். இயேசுவே ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா ஒரு ஆடு பலியிட்டுட்டீங்கன்னு அர்த்தம். இயேசுவே ஸ்தோத்திரம் சொன்னா ஒரு புறாவை நீங்க பலியிட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அதை நீங்க உணரணும், அதை அறியணும். என் நாவினாலே நான் துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும், மகிமைப்படுத்தணும்னு சொல்லி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஆண்டவர் சொல்லாரு, உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது நான் அதை நிரப்புவேன் என்றார். அதுதான் ஆராதனை. அதுக்கு தான் ஆராதனைக்கு வாங்கன்றது. அதுக்கு தான் நேரத்தில் நீங்க ஆண்டவர் துதிங்கன்னு சொல்றது, ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்றது. எப்பெல்லாம் நீங்க துதிக்கணும்னு பின்னாடி சொல்றேன். இப்போ ஏன் நம்ம துதிக்கணும்னு நீங்க அறிந்து கொள்ளுங்க. ஏன் நம்ம ஆராதிக்கணும்? நீங்க ஆராதனையில இந்த பாட்டு பாடுறது துதிக்கிறதெல்லாம் அது சும்மா அது ஒரு டைம் டேபிள் மாதிரி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. 7 விதமான ஆராதனை நமக்கு உண்டு. அதுல முதல்ல நம்ம ஜெபம், அடுத்தது பாடலை பாடி துதித்து ஸ்தோத்திரித்து தேவனை மகிமைப்படுத்தணும், ஆராதிக்கணும். எல்லாரும் ஒரு மனமாய் நாம் தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்தும் போதுதான் கர்த்தர் ஆயிரமான தேவ தூதர்களோடு கூட அவன் நம்மத்தில இறங்கி வருவார். அல்லேலூயா. பரலோகத்துல பாருங்க, இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி தேவ தூதர்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 துதித்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால நம்முடைய தேவன் எங்க இருக்காரு? பரலோகத்துல இருக்காரு. ஆனா தேவ தூதர்களை விட அதிகமாய் நேசிக்கிற மனிதர்களாய் நீங்களும் நானும் பூமியில 2 பேர் ஒரு இடத்துல கூடி ஆண்டரை ஸ்தோத்திரித்தா போதும், அத்தனை தேவ தூதர்களை விட்டுட்டு இங்க வந்துடுறாரு. அவர்களை விட நம்மை நேசிக்கிறார். நம்மீது ஆண்டவர் அவ்வளவு அன்பு கூறுகிறார். உடனே எல்லாம் முடிஞ்சா அவங்களே கூட்டிட்டு இங்க வந்துடுறாரு. வாங்கப்பா, என் பிள்ளைங்கள்லாம் துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சேவர்ல பாட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வாங்கன்னு சொல்லி எல்லாம் இறங்கி இங்க வந்து விடுகிறாங்க. ஏன்னா நம்முடைய தேவன் இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறது. அதனால அவரே சொல்றாரு பாருங்க, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்தோத்திர பலிகளை கொடுக்கணும். நம்ம ஆலயத்துக்கு வந்தா வெறும் காணிக்கு மட்டும் கொடுக்கணும், தசம்பாங்க மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு ஏதோ ஒண்ணு கொடுத்துட்ட ஆண்டவர் சந்தோஷப்படுவாரு அப்படின்னு நீங்க நினைத்து விடக்கூடாது. இவைகள் எல்லாவற்றிலும் மேன்மையானது உங்கள் நாவினாலே வாயை திறந்து அவரை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்ற கர்த்தர் விரும்புகிறார். புரிதலுக்கு மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
சத்தமர அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்க புறஜாதிகளை நீங்க கவனிக்கணும். போகும்போது வரும்போது நான் கவனிப்பேன். அவங்க பாருங்க, அவர்கள் தெய்வம் என்று சொல்லி நம்புகிற அந்த விக்கிரகங்களுக்கு அதனிடத்தில் அவங்க போகும்போது வெறுங்கையில போக அவங்க விரும்புறதில்லை. ஏதோ ஒன்றை கொண்டு சென்று அது கொடுத்து அதை சந்தோஷப்படுத்தணும்னு விரும்புறாங்க. நான் நிறைய இந்த ரோட்ல நான் போகும்போது பார்ப்பேன். இந்த ரோட்டு ஓரங்களில் ஒரு செடி ஒன்று இருக்கும், ரோஸ் கலரா பூ விடும். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஒரு பிளாஸ்டிக்ல ஏழை ஜனங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாம் அது எட்டவே எட்டாது, அது இலைய முறிச்சு அதை எட்டி அதை பறிப்பாங்க. ஏன்னா அந்த கடவுளை சந்தோஷப்படுத்துவதற்கு இந்த பூவாகில கொண்டு போய் என்ன பண்ணணும், அங்க கொடுத்து அதை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறான். தேங்காய் கொண்டு போறான், பழங்களை கொண்டு போறான், வசதி இருக்கிறவங்க தங்கத்தை கொண்டு போறாங்க. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றபடி ஏதாங்கில கொண்டு போய் அந்த அவங்க தெய்வம் என்று நம்புகிற அந்த விக்கிரகங்களுக்கு அதை கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறாங்க. ஏழைங்க ரோட்ல பாருங்க, அந்த பூ கொண்டு போவாங்க. நான் பார்த்துருக்கேன், இந்த ரோஸ் கலர் பூ ஒன்று பூக்கும், அது ஸ்பெஷலா அந்த பூவை கொண்டு போறாங்க. அப்ப அவங்க இருதயத்தில் என்ன நினைக்கிறாங்க, நான் தெய்வ சமூகத்துல நான் போகிறேன், நான் நம்புறேன், அந்த கடவுளிடத்தில் நான் போறேன், வெறுங்கையோடு போகக்கூடாது. அவங்களுக்கு துதிக்கணும்னு தெரியாது, அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும்னால தெரியாது. ஆனா ஏதோ ஒன்றை கொடுத்தா இந்த தெய்வம் சந்தோஷப்படும்னு நினைக்கிறான். ஆனா நம்முடைய தெய்வம் எதை சொல்றாருன்னா, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்து. அப்ப நீங்க ஆலயத்துக்குள்ள வருகிறீங்கன்னு சொன்னா பாஸ்ட் திருப்பி திருப்பி துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாயை தரங்கன்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. இதை கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நீங்க காணப்பட வேண்டும். புரியுதுன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதற்கு மேல ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, ஏன் நீங்க இங்க துதிக்கணும், ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும், ஏன் மகிமைப்படுத்தணும் அப்படின்னா, இது நீங்க கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடசாலை, ஒரு ஸ்கூல் மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க பரலோகத்துக்கு போன உடனே அங்க 24 மணி நேரமும் உங்களுக்கு என்னதான் வேலை, துதிக்கிறத வேலை. இங்க நீங்க சொல்லலாம், ஆண்டரே சோறாக்கணும், நான் வேலைக்கு போகணும், எனக்கு நிறைய பிஸியா இருக்கிறேன், துதிக்க நேரம் இல்லைன்னு சொல்லலாம். அங்க போனா உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, எல்லாம் ஃப்ரீ. அப்ப அங்க போனோன்னு உங்களுடைய வேலை என்ன, அது துதிக்கிற வேலை தான், ஸ்தோத்திரம் பண்ற வேலை தான். அப்ப ஆண்டவர், நான் சொன்ன அவர் திருடனை போல வருவார், அவர் திருடி கொண்டு போவார் என்று நான் சொன்னேன். அப்ப நீங்க இங்க துதித்து பழகல, ஸ்தோத்திரித்து பழகல, தேவனை மகிமைப்படுத்தி பழகல, தேவனை நல்லா ஆராதித்தீங்க நீங்க பழகலன்னா, அவர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டார். ஏன், அங்க வந்தாலும் தூங்கிட்டு தான் இருப்பீங்க, அங்க போனாலும் உங்களுக்கு துதி வராது, அங்க போனாலும் ஸ்தோத்திரம் வராது, அங்க உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதுக்கு ஒரு பாஸ்டர் இருக்க மாட்டாரு. அதனால தான் இங்கேயே நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தி பழகணும், துதித்து பழகணும், ஸ்தோத்திரித்து பழகணும், வாயை திறந்து. அதை இப்பெல்லாம் இந்த காலத்துல எல்லாம் பாருங்க, உங்களுக்கு 1000 ஸ்தோத்திர பலி புக் இருக்கு. நீங்க பிளெஸிங் டிவி ஓபன் பண்ணா அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவங்க பின்னாடி நீங்க சொல்லி கற்றுக்கொள்ள எத்தனையோ உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வழிகள் இருக்கு. அப்ப இத்தனை வழிகளையும் கத்த நமக்கு தந்தோம், நாம் தேவனை துதிக்காம ஸ்தோத்திரிக்காம மகிமைப்படுத்தாம நம்ம அதை கற்றுக்கொள்ளாம வாய்களை மூடிக்கொண்டோ சோர்வா இருந்தோம்னு சொல்லுங்களேன், எப்படி தேவன் நம்மை பரலோகத்துல கொண்டு போய் சேர்ப்பார் என்பதை நாம உணரணும். தலையிலேயே சொல்லுங்களேன். அதனால உங்க வாய்களை திறந்து தேவனை துதித்து பழகணும், ஸ்தோத்திரித்து பழகணும், நேரம் எடுக்கணும். குறைந்தது 1 மணி நேரமாகலாம், அரை மணி நேரமாகிலும் வெறும் துதிப்பதற்காகவே நீங்க பயன்படுத்தணும். நீங்களே செலக்ட் பண்ணலாம், பைபிள் இருந்து நீங்களே யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, நல்ல அதெல்லாம் நீங்களே பைபிள் இருந்து எழுதி அதை சொல்லி 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 இன்னும் சந்தோஷப்படுவார் ஆண்டவர். நீங்களே வேதத்திலிருந்து தெரிந்தெடுத்து நீங்க துதிக்கலாம். தெரியலன்னா ஸ்தோத்திர பலி புக்கை பார்த்து நீங்க சொல்லலாம், அல்லது மனப்பாடமா நீங்க சொல்றது இன்னும் நல்லது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ருசித்து அனுபவித்து ஆண்டவர் உங்களுக்கு செய்ததெல்லாம் சொல்லி 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 ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து மகிமைப்படுவார். புரியுதான? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒண்ணுமே தெரியலன்னு வைங்களேன், வெறும் அல்லேலூயா சொன்னாலே போதும். வெறும் முட்டி போட்டு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயான்னா என்ன அர்த்தம்?
தேவனுக்கே மகிமை. அதை மட்டும் நீங்க அரை மணி நேரம் சொல்லிட்டு போங்க போதும். ஆண்டவர் நீ கோர்வியா சொல்லலையே, நீ என் நாமத்தில் அப்படியெல்லாம் கேட்க மாட்டார். வெறும் அல்லேலியா போட்டு போங்க, ஆண்டவர் உங்களை பாஸ் பண்ணிடுவார். புரியுதுன்ற ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உண்மையா என் கூட பைபிள் காலேஜ் படித்த ஒரு தம்பி, அவர் எக்ஸாம் எழுதும் போது அவருக்கு ஒன்றும் தெரியல. எல்லா கேள்விகளுக்கும் வெறும் அல்லேலியா கேள்வி எழுதிடுவார். கீழே பதில் என்ன தெரியுமா? அல்லேலியா 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 அல்லேலியா. நாகர்கோயிலேருந்து என் கூட வந்து படித்தார். அவரை பாஸ் பண்ணி அனுப்பி இன்னைக்கு ஊழியம் பண்ணிருக்கிறார். பதிலெல்லாம் என்னது? அல்லேலியா. அவரும் பைபிள் காலேஜ் பாஸ். அதுபோல உங்களுக்கு ஒண்ணுமே துதிக்க தெரியலையா? உங்களுக்கு எளிமையா சொல்லித்தர, முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி அல்லேலியா அல்லேலியா அல்லேலியான்னு சொல்றீங்க. அதை சொல்லும் பொழுதே ஆவியின் அபிஷேகத்தினாலே உங்களை கர்த்தர் நிரப்புவார். புரியுதுன்னா ஒரு அல்லேலியா சொல்லுங்க பாக்க. சத்தமா, இன்னும் சத்தமா. உங்க சத்தத்தை கேட்டாலே சாத்தான் ஓடி போகணும். சேவூர் விட்டு அவன் ஓடி போயிடணும். சேவூர்ல எப்ப பார்த்தாலும் என்ன சத்தம்? அல்லேலியா சத்தம். அப்போ நாம் அப்படிப்பட்ட சாத்தானை எல்லாம் நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம ஒருமித்து நாம் தேவனை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தணும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஏன் நாம் அந்த தேவனை மகிமைப்படுத்தணும்? சங்கீதம் 48:1 வாசிங்க. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், அதனால அவரை துதிக்கணும். அவ்வளவுதான். ஏன் அவரை துதிக்கணும்னா வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் தான் இந்த உலகத்திலேயே பெரியவர். அதனால தான் கார்ல முன்னாடி இயேசு பெரியவர் அப்படின்னு போட்டு வச்சிருக்கிறேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், பார்க்குறவங்க எல்லாம் படிப்பாங்க இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். ஏன்னா உலகத்திலேயே பெரியவர் அவர் தான், அவருக்கு மேல யாரு கிடையாது. அதனால அவர் தான் நம்ம துதிக்கணும், அவர் தான் ஸ்தோத்திரிக்கணும், அவர் தான் மகிமைப்படுத்தணும். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும், அவர் நம்முடைய தேவனுடைய நகரத்தையும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படும். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க. அவர் பெரியவராய் இருக்கிறதுனால மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். சும்மா 1 2 கிடையாது, மிகவும் அதிகமா சத்தமா ஆழமா பாரத்தோட துதித்து கொண்டே இருக்கணும். அவர் துதிகளின் மத்தியில தான் வாசம் பண்ணுவார். இப்போ தண்ணி இருக்கிற இடத்துல தான் மீன் வாழ முடியும், ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல தான் மனுஷன் வாழ முடியும். அதே போல துதி இருக்கிற இடத்துல தான் தேவனே வாழ முடியும். துதி இல்லாத இடத்துல தேவனே இருக்க முடியாது. அவருக்கு ஆக்சிஜன் எதுன்னு சொன்னா நம்முடைய ஸ்தோத்திர பலி, துதி பலி தான் அவருக்கு சுவாசமே. எவ்வளவு முக்கிய பாருங்க. நம்ம சொல்ற ஒரு அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ஒரு ஆக்சிஜன், அவரை வாழ வைக்கிற ஆக்சிஜன் அதுதான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மகிமையுள்ள அந்த ஸ்தோத்திரத்தை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார் என்று சொன்னா என்ன கவனிங்க, இவ்வளவு மகிமையான அந்த அத்தனை பவர் பாருங்க. ஆண்டவரையே உயிரோடு கூட வைக்கிற ஒரு ஆக்சிஜன் தான் நீங்க துதிக்கிற துதி, ஸ்தோத்திரம். அப்ப அந்த ஆண்டவர் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? நீங்க கொடுக்கலன்னா ஆண்டவர் மூச்சு திணறிடுவாரு. அதனால தான் உங்களை நம்பாம தேவ தூதரை வச்சிருக்காரு. எங்க ஆளுங்களை நம்ப முடியாது, அவங்க தந்தா அன்னை துதிப்போமேன்வாங்க, தாராட்டி உதைப்போமேன்வாங்க. அதனால இவங்களை நம்பி நான் என்ன பண்ண முடியாது. இவங்க கொடுத்தா துதிப்பாங்க, கொடுக்கலன்னா முறுமுறுப்பாங்க சொல்லி அவர் முன்னாடியே செட்டப்பா கொஞ்சம் தேவ தூதர்களை அங்க வைத்திருக்கிறார். ஏன்னா அவருக்கே தெரியும் நம்ம மேல நம்பிக்கை இல்லை. ஆனா நீங்களும் நானும் தான் உணரணும், என் தேவன் ஜீவனோடு இருக்கணும்னா, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கணும்னா நான் என் தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தணும், துதி செலுத்தணும். அவரை ஜீவனோடு கூட நான் பாதுகாத்துக் கொள்ளணும். அவர் தேவ தூதர்களை விட அதிகமாய் நான் துதிக்கணும். ஏன்னா அவர்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை விட மனிதர்களாய் நம்முடைய ஸ்தோத்திரங்களிலே அதிகமாய் பிரியப்படுகிறார். அல்ல இல்லையா? ஏன்னா நமக்குள்ள அவருடைய சுவாசம் இருக்கு, தேவ தூதர்களுக்குள்ள அது இல்லை. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. ஏன் தேவ தூதர்களை விட நம்மை அதிகமா நேசிக்கிறார்னா, மனுஷனை மண்ணினால் உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ள ஊதி ஜீவ ஆத்மா ஆக்கினார். இப்ப ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கு. நம்ம மூச்சு விடுறதெல்லாம் இயேசுவினுடைய ஆவி. தேவ தூதர்களுக்கு அது கிடையாது. தேவ தூதர்கள் எல்லாம் சும்மா வாயினால உண்டாக்கினார். இப்படி கையினால மண் எடுத்து அவளுடைய சுவாசத்தை ஊதி அப்படியெல்லாம் உண்டாக்கல.
ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நமக்குள்ள அவருடைய ஜீவ ஆத்துமா இருக்கு, ஜீவன், அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கு. அதனால தேவ தூதரை விட நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். நம்மை பார்த்துதான் என்னுடைய பிள்ளைகள் என்று சொன்னார். நம்மை பார்த்துதான் என்னுடைய சந்ததிகள் என்று சொல்லியிருக்கிறார். தேவ தூதர்களை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்லவே கிடையாது. தேவ தூதர் ஒரு சின்ன பாவம் செஞ்சாங்கன்னா இருதயத்தில் அவங்க நினைச்சாலே அவங்கள பிசாசா மாத்திடுறாரு. அடுத்த செகண்ட் அவங்க என்ன ஆயிரணும்? பிசாசு கூட்டத்தோடு போயிடணும். ஆனா நீங்களும் நானும் என்னென்னமோ அட்டகாசம் பண்றோம், ஆனாலும் இன்னும் என்ன பண்ணிட்டே இருக்காரு? மனுஷனாவே வைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாவே வைத்திருக்கிறார். இன்னும் நம்மை கழுவி 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 சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கடைசி பரிந்து பாதுகாத்து நம்மை மறுரூபமாக்கி பரலோகம் கொண்டு போக அவர் ஆவலோடு கூட காத்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு மனுஷனையும் அவர் பாவி, துரோகி, துன்மார்க்கன்னு சொல்லி பிசாசா மாத்தவே இல்லை. சாத்தான் அதை தான் அவன் தப்பு கணக்கு போட்டான். நான் இருதயத்துல சும்மா அவருக்கு மேல நான் சிங்காசனத்தை ஏற்படுத்துவேன்னு சொல்லி நினைச்சதுக்கே என்ன பண்ணிட்டாரு? என் மகிமையெல்லாம் உரிந்து என்னை பிசாசாக்கி கீழே தள்ளிட்டாரு. அப்ப இவர் உண்டாக்கின இந்த ஆதாம் ஏவாளை நம்ம வஞ்சித்து இவங்களை நம்ம பாவத்துல விழ செய்துட்டா இவங்களையும் பிசாசாக்கி நம்ம கையில கொடுத்துருவாரு அப்படின்னு தப்பு கணக்கு போட்டான். அதனாலதான் அவங்கள பாவத்துல விழ செய்தான். அப்புறம் அப்படி முழிக்கிறான். ஆண்டவர் அவங்கள பிசாசாக்கல, பிசாசு கையில கொடுக்கல. ஏன்னா அவன் தேவ தூதருடைய சிருஷ்டிப்பு வேற, இவங்க சிருஷ்டிப்பு வேற, ஸ்பெஷல். நீங்க உடனே இவர்களை என்ன பண்றாரு? எங்க இருக்கிறேன், ஏன் பயப்படுறேன், ஏன் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன், வா வெளியே, யார் உன்னை இப்படி பண்ணது எல்லாம் கேட்டுட்டு அவனுடைய குறைகளை மன்னித்து அவனுக்கு ஒரு வஸ்திரத்தையும் கர்த்தர் உடுத்தி அவனுக்கு ஒரு மீண்டும் அவர் புது வாழ்க்கையை கொடுத்து அவன் மூலமாய் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி கோடா கோடி ஜனங்களை அவர் மூலமாய் உண்டாக்கி அவருடைய நீதியை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். அவனை பிசாசா மாத்தல. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. தேவ தூதர் வேற, நீங்க வேற. நீங்க விசேஷித்தவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்காக அந்த துதி ஸ்தோத்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். பிசாசுக்கு என்ன பொறாமை தெரியுமா? பரலோகத்தில் அவன் தான் ஆராதனை வீரன், அவன் தான் லீடர். அவன் பாட்டு பாடி ஆராதித்தா பரலோகமே பாடும், தேவ தூதர்லாம் பாடுவாங்க. அவன் ஒரு சிறகை அப்படியே அசைச்சா போதுமா, ஆயிரக்கணக்கான இசை வருமா. இந்த பக்கம் அசைச்சா இன்னும் மகிமையா இருக்குமா. நம்ம கீபோர்டை இவ்வளவு வேலை செய்துனா பயங்கரம். அப்படிப்பட்ட ஆராதனை பரலோகத்துல நடக்கும். அதுல தேவனே மயங்கிடுவாரு. அப்படிப்பட்ட ஆராதனை. அதனாலதான் அவனுக்கு பெருமை வந்து நான் தேவனுக்கு மேல உயருவேன், நான் பெரிய ஆள் ஆயிருவேன்னு சொன்னா ஆண்டவர் அவனை கீழே விழ தள்ளினார். இப்ப எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னா, எதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான்னு சொன்னா, அங்கே ஆராதித்து கொண்டிருந்த அந்த லூசிபரனுடைய இடம் இப்ப காலியா இருக்கு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அங்க என்ன இல்லை? இப்போ துதி இல்லை, துதி சத்தம் இல்லை, அங்க வெறுமையா இருக்கு. அந்த வெறுமையா இருக்கிற இடத்த இப்ப நிரப்பணும், அங்க ஃபில்அப் பண்ணணும். அங்க துதிக்கிறவர்களை கொண்டு வரணும், ஸ்தோத்திரிக்கிறவர்களை கொண்டு வரணும், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களை கொண்டு வரணும். அதற்காகத்தான் பூமியில நம்ம எல்லாம் ஆண்டவர் ரட்சித்து அவர் ரத்தத்தினால கழுவி சுத்தப்படுத்தி அபிஷேகித்து ஆவியானவர் மூலமாக ஆண்டவரை துதிக்கிறதை நமக்கு கற்றுக் கொடுத்து அங்கே காலியான அந்த லூசிபருடைய இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு போய் நிறுத்த போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. இப்ப அவன் விட்டு வந்த அந்த பதவி, அந்த சேர் அப்படின்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப அந்த முதலமைச்சர் பதவி அங்க காலியா இருக்கு. இப்ப அந்த முதலமைச்சர் பதவிக்கு நம்மை கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. அதனால அவனுக்கு பிடிக்குமா? பிசாசுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சாதாரணமா ஒண்ணுக்கு உதவாத இவங்களை போய் நான் விட்டுட்டு வந்த இடத்துக்கு இவங்க கொண்டு போய் உட்கார வைக்கிறாரா? இவங்களை போய் அங்க பரலோகத்துல ஆராதிக்க வைக்கிறாரா? இவங்க போய் சேவூர்ல இருக்கிற இந்த மக்கள் போய் என்னோட இடத்துல நிக்க போறாங்களா, உட்கார போறாங்களா, ஆராதிக்க போறாங்களா? பாத்திர ஒரு கை அப்படின்னு சொல்லிதான் சாத்தான் நம்மை துதிக்க விட மாட்டேங்கிறான், ஸ்தோத்திரிக்க விட மாட்டேங்கிறான், ஆராதிக்க விட மாட்டேங்கிறான், ஆண்டவருக்கு நம்ம மகிமை செலுத்த விட மாட்டேங்கிறான். இப்ப புரியுதுன்னு ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஏன் நீங்க துதிக்க மாட்டீங்க? ஏன் வாயை கட்டி விடுகிறான்? ஏன் உங்களை துதிக்க விட மாட்டேங்கிறான்னா, அவன் விட்டு வந்து அந்த இடத்தை நீங்க சுதந்திரிக்க போகணும்.
அப்படிப்பட்ட பரலோக ராஜ்யத்துல அந்த மகிமையான இடத்துல நீங்க போய் தேவனை துதிக்கணும், ஆராதிக்கணும், முகமுகமாய் கண்டு அவரை மகிமைப்படுத்தணும். அதனால அவனுக்கு பொறாம வருது நம்ம மேல. சிம்பிளா இவங்க போறாங்களே, சும்மா வந்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, ஞான ஸ்நானம் எடுத்தாங்க, ஆலயத்துக்கு வராங்க போறாங்க, இவங்களுக்கு அவ்வளோ பெரிய பதவியா? நம்ம ஒரு பாட்டு கூட பாடுவோம் தெரியுமா? இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை மாதயவு உம் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு உம் கிருபை எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியாத்திரு நாமத்தினாதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவில். இத்தனை மகத்துவம் உள்ள பதவி புழுக்கலாம். என்ன பதவி? தேவனை துதிக்கிற பதவி, 1000 வருஷம் இந்த பூமியில ஆளுகிற பதவி, எல்லா விதமான பதவிகளையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். அதற்கு ஒரே ஒரு முக்கியமான காரியம், தேவனை துதிக்கணும், தேவனை ஸ்தோத்திரிக்க பண்ணணும். ஏன்னா அவர் பெரியவர். அந்த வசனம் சொல்லுது, தொடர்ந்து வாசிங்க. ஒண்ணு அந்த 48 ஒண்ணு வாசிங்களா? அடுத்தது 95 1 11 வரைக்கும் சொல்லுது பாருங்க. ஏன் நம்ம தேவனை துதிக்கணும்? வேகமா வாசிங்க. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து. எப்படி வரணும்? துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன் வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவும். சங்கீத பாட்டெல்லாம் பாடி ஆர்ப்பரிக்கணும். நம்ம உங்களை கையை தட்டி வைக்கணும்னா இவ்வளோ மியூசிக் போட வேண்டியது இருக்குது, ட்ரம் போட வேண்டியது இருக்குது, தானா வர மாட்டேங்குது. உங்களுக்குள்ள அந்த எழுப்புதல் வரணும். சங்கீதங்களினாலே எப்படி பண்ணுமா? ஆர்ப்பரிப்புன்னா என்னது? ஆர்ப்பரிப்புன்னா எப்படி இருக்கும்? தண்ணி வருது பாருங்க, டேமை திறந்து விட்டா உடஞ்சிச்சுன்னா அப்படியே ஒரு ஆர்ப்பரிப்பு. அப்படிப்பட்ட சத்தம் சேவரே அதிர்ந்து போயிடணும். சேவரே யோசிங்க, என்னடா சத்தம் சேவர்ல அப்படின்னு ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோடு கூட பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனும், கர்த்தரே மகாதேவனும், எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமா இருக்கிறார். பாத்தீங்களா? எல்லா தேவர்கள் என்று சொல்லப்படுகிற தேவர்களுக்கும் நம்முடைய தேவன் யாரு? மகாராஜா. கரங்களை தட்டி, அவர்தான் மகாராஜா. அதனால தான் அவரை துதிக்கணும், மற்றதெல்லாம் விட்டுருணும். யார் பெருசோ அதை தான் பிடிச்சிக்கணும். ஒரு அலையிலே சொல்லுங்க, பெரியவர். அதை முதல்ல உங்க இருதயத்துக்குள்ள கொண்டு போங்க. எல்லாமே கடவுள்னு நினைக்காதீங்க, அதுல இது ஒரு கடவுள்னு நினைக்காதீங்க. எத்தனையோ கடவுள்னு சொல்லப்படவர்கள் இருக்கலாம், ஆனா அவைகள் எல்லாவற்றிலும் டாப் யார்தான்? ஃபர்ஸ்ட் பெரிய கடவுள் நம்முடைய தேவன் மகாராஜனமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பூமியின் ஆழம் தெரியுமா? நமக்கு ஒன்னும் தெரியாது, ஆனா அதை அவர் கையில வச்சிருக்கிறார். ஆனால் தான் அவரை துதிக்கணும். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். பாருங்க, மலைகளின் உயரம் நமக்கு தெரியாது, அது அவருடைய கையில இருக்கு. ஆனால் தான் அவரை துதிக்கணும். சமுத்திரம் அவருடையது. கடலை ஆண்டுவது அவரே அதை உண்டாக்கினார். கடலை ஆண்டதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கி. வெட்டாந்தரை பாலைவனம் எல்லாம் ஆண்டருடைய கைத்தை உருவாக்கிட்டு நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக. பாத்தீங்களா? நம்மை உண்டாக்கினவர் அவர்தான். ஒரு அலையிலே சொல்லுங்க, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து. நாம் எப்படி பண்ணோம்? பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். பணிவு இருக்கணும், குனிவு இருக்கணும், முழங்கால் படியிடணும். கடைசி காலம் ஆக ஆக சேர் போட்டோம். அப்பெல்லாம் தரதான். பெந்தகோஸ்து சர்ச்சுனால எல்லாம் பாய விரிச்சு
கீழே உட்காந்து முட்டி போட்டு தான் 3 மணி நேரம் ஆராதனை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். சில சமயம் 4 மணி நேரம் போகும். பிரசங்கத்தையே முடிக்க மாட்டாங்க பாஸ்டருங்க, போயிட்டே இருப்பாங்க. ஆனா அப்படி நெளிஞ்சு இப்படி நெளிஞ்சு இப்படி நெளிஞ்சு உட்கார்ந்துட்டே இருக்கணும். ஆனா ஆண்டவர் அதிலிருந்தும் நமக்கு கிருபையை கொடுத்து, அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. இந்த காலத்துல சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை, ஒன்னுலையும் எந்த பலனும் இல்லை. எல்லாம் இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலின்னு வருதுங்க. ஆனாலும் என்ன போட்டு விட்டுரு, சேர் போட்டு விட்டுருன்ட்டார். தரையில உட்காந்து ஆராதிக்க மாட்டாங்க. கிருபை பாராட்டுறா, ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணுடா, எல்லா சேர்ல உட்காரட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டு நமக்கு சேர் போட்டு விட்டாரு. ஆனா தாவீது என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் பிடிட கடவோம் வாருங்கள். நம்ம பணிகிறோம், குனிகிறோம், ஆனால் உங்களை நிக்க வச்சிடுறோம். முட்டி போடுறதுக்கு பதிலா நின்னுக்கங்க, நின்ன தேவனை ஆராதிங்கன்னு சொல்றோம். அப்போ நம்ம தேவன் பெரியவராய் இருக்கிறனால, எல்லாம் வானம் பூமி சகலத்தையும் சிருஷ்டித்த தேவனா இருக்கிறனால பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு தேவனை ஆராதிக்கணும். அடுத்தது, அவர் நம்முடைய தேவன். அவன் நம்முடைய தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் யாருடைய தேவன்? நம்முடைய தேவன். அது நீங்க வைராக்கிய பாராட்டணும், அதுல பெருமைப்படணும், அது எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். எங்க தேவன் யார் தெரியுமா? சர்வ வல்லவர், சகலத்தை சிருஷ்டித்தவர். அதுல ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். அவன் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும். நம்ம அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களும், அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. எவ்வளவு அன்பா சொல்றாரு பாருங்க. அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள் அவருடைய ஜனங்க. அதனால அவர் நம்மை புல்லுள்ள இடத்துல மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போறதுனால நமக்கு அவர் தலைவராய் தகப்பனாய் மேய்ப்பனாய் இருக்கனால அவருக்கு தினமும் நீங்க துதித்தே ஆகணும், ஸ்தோத்திர பண்ணியே ஆகணும், மகிமைப்படுத்தி ஆகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மெய்ப்பனை பாருங்க, அந்த ஆடுகள் பாருங்க, அவரையே சுத்தி சுத்தி வரும். ஆனா சில ஆடுகள் அவரை பிடிச்சிக்கும், அவர் மேலேயே ஏறும், அவர் கை காலையே சுத்தி வரும்னா அது மேல அவருக்கு ஒரு ஸ்பெஷல் அன்பு வரும். அவர் மேல அது மேல அவருக்கு ஒரு அன்பு வரும். அதே போலத்தான் நீங்களும் நானும். நிறைய ஆடுகள் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் நீங்களும் நானும் அவர் காலையே சுத்தி சுத்தி வருகிற பிள்ளைகளா இருக்கணும். அவர் துதித்து கொண்டே இருக்கணும், அவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், அவர் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நீங்க இருக்கும் பொழுது அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை உங்களை நடத்துவார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களாகில். வனாந்தரத்தில் கோபம் ஊட்டின போதும், வனாந்தரத்துல கோபம் ஊட்டின போதும், சோதனை நாளிலும் நடந்தது போல, சோதனை நாளிலே நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆமென். உங்க இருதயத்தை இந்த நாளிலே என்ன பண்ணக்கூடாது? கடினப்படுத்தக்கூடாது. அவர் என்னத்தான் சொல்றார், எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இருதயத்தை கடினப்படுத்தவும். நீங்க இருதயத்தை உடைத்து தேவனை துதிக்க ஆரம்பிக்கணும், அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கணும். ஸ்தோத்திரிக்க நீங்க நேரத்தை ஒதுக்கியே ஆகணும். ஸ்தோத்திர பலி இட்டாதான் நீங்க தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருப்பீர்கள். கடினப்படுத்தாதீங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து, அங்கே வந்து இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து, ஆண்டவரை பரீட்சை பார்த்து கிரியையும் கண்டார்கள். என்ன பண்ணாங்க? கிரியைகளை கண்டார்கள். ஆண்டவரை பரீட்சை பார்த்ததுனால அவர் நிறைய தண்டனை அவங்களுக்கு கொடுத்தாரு. அந்த மாதிரிலாம் தண்டனை நமக்கு தரமாட்டாரு, தராம இருக்காரு. அதனால அப்படியெல்லாம் நீ பரீட்சை பார்க்காதேன்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களை போல நீ என்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணாத, கோபம் மூட்டாத, பரீட்சை பார்க்காத. எந்த நிலையில இருந்தாலும் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துங்கிறார். புரியுதுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் 2 வசனம் வாசிங்க. 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வலிவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும், அவங்க அப்பப்போ நம்மளை போல வலிவி போகிற ஜனமா இருந்தாங்க, என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி. பாத்தீங்களா? ஆண்டவருடைய வழிகளை அறியாமலே தான். இன்னைக்கு நாமும் அப்படிதான். தேவனுடைய வழிகளை நம்ம கற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். எதுக்கு சர்ச்சுக்கு வந்தோம், ஏன் ரட்சிக்கப்பட்டோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில என்ன நடக்குது, ஜெபம் பண்ண என்ன நடக்குது, துதித்தா என்ன நடக்குது, ஒண்ணுமே நமக்கு புரியுதில்ல. ஏதோ பேய் ஓடிச்சு, பிசாச்சு ஓடிச்சு, வியாதி குணமாச்சு, சர்ச்சுக்குள்ள வந்துட்டோம், உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வழிகளையே நம்ம அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று, கோபத்துல என்ன பண்ணிட்டாருன்னா என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். கோபத்துல நான் சொல்லிட்டேன், போங்கப்பா, யாருக்கும் பரலோகத்துல இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன் என்று.
அதுபோல இப்பவும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லாதபடிக்கு நீங்க ஆண்டவருடைய கோபத்துல அவருடைய வாயின் வார்த்தையில விழுந்து விடாதபடிக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்றாரு. புரியுதுன்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இன்னிலேருந்து ஆண்டவரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணலான்றவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அதாவது சாத்தானுடைய தந்திரம், நம்மளை துதிக்க விட மாட்டான். துதித்து பாருங்களேன், விடவே மாட்டான். பைபிள் படிக்க விட மாட்டான், துதிக்க விட மாட்டான், ஸ்தோத்திரிக்க விட மாட்டான். ஏன்னா நீங்க துதிக்க 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 உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி கொண்டே இருப்பான். அதனால உள்ள அவன் இருக்க முடியாது. உள்ள அவனுடைய கிரியைகள் எல்லாம் சுட்டெரிக்கப்படும். உள்ள அவன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கானோ அதெல்லாம் உள்ள இருக்காது. அதனால நம்ம வாயை மூடிடுவான். துதிக்க விட மாட்டான், ஸ்தோத்திரிக்க விடவே மாட்டான். அதனால நம்ம ஆண்டவரை துதித்து பழகுங்க. அதனால சங்கீதம் 100:1-5 சொல்றாரு பாருங்க, என்ன அழகா சொல்ற. பூமியின் கொடிகளே, பூமியின் கொடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மறுபடியும் சொல்றாரு பாருங்க, எல்லாரும் கர்த்தரை எப்படி பாடணும்? கம்பீரமாய். இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தா கம்பீர சத்தத்தோட பாடணும். நிறைய பேர் இப்படி கை தட்டுவாங்க, இந்த வடை சுடுற மாதிரி. இப்படி வடை சுடுற மாதிரி மெதுவாக அப்படி இல்லை பண்ணணும். அப்படி தட்டுல கையெல்லாம் ரத்தம் வரணும். கத்துல இந்த கூரையே பிச்சுட்டு போகணும். கம்பீர சத்தம், கம்பீர சத்தத்தோட நம்ம எல்லாம் பாடினா ஆண்டவர் வருவாரா வரமாட்டாரா? கட்டாயம் வந்துடுவாரு. அதான் அவர் சொல்றாரு, கம்பீர சத்தத்தோட மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை. எப்படி மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட சந்நிதி முன் சர்ச்சுக்குள்ள வாங்க. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். முதல்ல ஏன் நீங்க அப்படி ஆராதிக்கணும்னா, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். புரியுதுன்னு ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நம்முடைய கர்த்தர் தான் தேவன், வேறொரு தேவன் இல்லை என்பதை முதல்ல நீங்க புரிந்து கொள்ளுங்க. நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் உண்டாக்கல, நம்ம பிள்ளைகள் எல்லாம் நாம பெற்றெடுக்கல, நம்மை நம்ம அப்பா அம்மா பெற்றெடுக்கல. புரிந்து கொள்ளுங்க, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும், நாம் அவர் ஜனங்களும், அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஆமென். ஒரு அலையிலே சொல்லுங்க. நம்ம எல்லாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளா இருக்கிறோம். எங்க புல்லு இருக்கு, எங்க தண்ணி இருக்குன்னே நமக்கு தெரியாது. உலகத்துல எங்க உங்களுக்கு வேலை இருக்கு, வருமானம் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் நம்மை அதுக்கு நேரா நடத்துறாரு. அந்த ஆசீர்வாதத்துக்கு நேரம் உங்களை நடத்துறாரு. அந்த பொருளாதாரத்துக்கு நேரம் உங்களை நடத்துகிறார். எப்போ நடத்துகிறாரு? நீங்க அவரை உங்களுடைய மேய்ப்பராய் வைத்து தொழுது கொள்ளும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஸ்தோத்திரிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது ஒளிப்படத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் உங்களை தேடி வரும். அல்லது அந்த பொக்கிஷங்களை நோக்கி உங்களை கர்த்தர் நடத்தி செல்வார். கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா, நீங்க அவரை துதிக்கிறதுல இருந்து தான் வரும். தனிப்பட்ட முறையில நீங்க தேவனை துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணியே ஆகணும், மகிமைப்படுத்தியே ஆகணும். அப்ப கட்டுகள் உடையும், எல்லாம் உடைஞ்சு போகும். அந்த சங்கீத வாசிங்க. அவர் வாசல்களில் துதியோடும், அவர் வாசல்களில் துதியோடும், அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து. புகழ்ச்சியோடு நீங்க உள்ள கேட்ல இருந்து உள்ள வரும்போதே எப்படி வரணுமா? வாசல்லையே துதித்துட்டு வரணும். வாசல்ல வரும்போது எப்படி வரணும்? துதியோடு வரணும். அங்க வண்டி இறக்கும் போதே தோத்திரம் அங்கேயே ஸ்டார்ட் ஆகணும். வண்டி ஆஃப் ஆகணும், ஸ்தோத்திரம் ஸ்டார்ட் ஆகணும். புரியுதுன்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நீங்க ஓட்டிட்டு வர வண்டி ஆஃப் ஆகணும், ஆனா ஸ்தோத்திரம் என்ன ஆகணும்? ஸ்டார்ட் ஆகணும். உடனே அங்கேயே ஸ்தோத்திரம். வாசல்களிலே துதியோடும், அவர் பிரகாரங்களில் உள்ள வந்துட்டீங்கன்னா, போர்ட்டிகோக்குள்ள வந்துட்டீங்கன்னா புகழணும். நல்லவரே, போதுமானவரே, சுகமாய் கொண்டு வந்தீங்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காண செய்தீங்களே, இந்த மாசத்தை 8வது மாசத்தை கொடுத்தீங்களே, புகழணும். புகழ்ச்சியோடும் பிரவேசிக்கணும். இப்ப சர்ச்சுக்குள்ள வந்தாச்சு, பிரவேசித்து அவரை துதி. சர்ச்சுக்குள்ள வந்தனா அவரை துதித்து அவருடைய நாமத்தை. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷம். இயேசுவே கூப்பிடணும், அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கணும். ஸ்தோத்திரப்பா துதிக்கிறோம் சொல்லி பாஸ்டரோட பாடகர் குழுவோட இணைந்து பாடி நீங்க ஆண்டவரை துதிக்கணும். நாங்க நல்லா பாடலனாலும் நீங்க நல்லா பாடணும். ரலையில சொல்லுங்களேன். நாங்க ஏதோ இருக்கிறவங்கள வச்சு சமாளிக்கிறோம். நீங்க என்ன பண்ணணும்? எங்களோடு கூட சேர்ந்து இன்னும் நல்ல பாடலை பாடி அவரை ஸ்தோத்திரிப்பது தான் ஆராதனை. புரியுதுன்ற ஒரு அலையில. இந்த ஆராதனை இல்லாம ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு இருந்தா நம்ம தேவனை மகிமைப்படுத்துறவர்களா இருக்க மாட்டோம். தேவன் நம்முடைய மேய்ப்பராய் இருக்க மாட்டார். புல்லுள்ள இடங்களில் நம்மை கொண்டு போய் மேய்க்க மாட்டார்.
அதனால தான் கஷ்டம், நஷ்டம், பாடு, பிரச்சனை, போராட்டம், குறைவு எல்லாம் வந்து நம்மை அழுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இதான் ரகசியம். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், ஆண்டோட கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவ்வளவுதான். பார்த்தீங்களா? என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறைக்கு ஒரு உண்மையா இருக்கறனால நீங்களும் உண்மையா துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துங்க. துதித்து பழகுங்க. துதிக்கும் பொழுது நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். எரிகோ கோட்டை. அந்த எரிகோ கோட்டை நம்ம இந்த காம்பவுண்ட் மாதிரி கிடையாது. அந்த கோட்டைக்கு மேல அது 4 வழி சாலை போல 6 ரதங்கள் ஒன்னா மேல ஓடுமா. அவ்வளோ பெரிய அகலமான 6 வழி சாலை போல அவ்வளோ பெரிய கோட்டை அது. எரிகோ பட்டணத்தை சுற்றி அவ்வளோ. அதனால தான் அது மேல ராகாப் என்கிற வேசினுடைய வீடு அது மேல இருந்தது. அப்ப எவ்வளோ பெருசிருக்கு பாருங்க. அவ்வளோ பெரிய பெரிய 6 வழி சாலை போல அது அவ்வளோ பெரிய ரோடு மாதிரி அவ்வளோ பெரிய இது மதில் அது. அது மேலே தான் அந்த அம்மா வீட்டை கட்டி வாழ்ந்து கொண்டிருந்துருக்குது அந்த அம்மா வேசி. அப்போ எவ்வளோ பெரிய இது பாருங்க. அப்படிப்பட்ட கோட்டையை ஆண்டவர் என்ன பண்ணாரு? எதனால இடிச்சாரு? துதியினால இடிச்சார். துதிக்க வச்சார். உங்களை அப்படியே சுத்த சொன்னார். முதல்ல ஒன்றும் பேசாதீங்கப்பா, மெதுல சுத்துங்கன்னாரு. அப்புறம் கடைசியா எல்லாரும் எக்கால ஊதி ஆண்டவர் துதிங்கன்னா இருப்பாருங்க. துதி சொன்ன அவ்வளவு பெரிய கோட்டை எந்த பக்கம் உளுந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா வெளிப்பக்கம் யார் இருக்கிறது? துதிக்கிற ஜனங்க இருக்கிறாங்க. ஆனா அவ்வளோ பெரிய கோட்டை உள்பக்கமா உழுகுது. இவங்க மேல கல்லெல்லாம் விழுகாம அவ்வளோ பெரிய கோட்டை விழுந்தா எவ்வளோ பெரிய குப்பை மேடு, எவ்வளோ பெரிய பிரச்சனை, பெரிய கல் கட்டடம் அப்படியே உள்பக்கம் சாய்ந்து விழுது. இவங்களுக்கு வழி ஓப்பன் ஆகுது. உள்ள போய் யுத்தம் பண்ணி இவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சகல ஆசீர்வாதங்களையும் அவங்க சுதந்திரிக்கிறாங்க. அந்த பட்டணத்தையே சுதந்திரிக்கிறாங்க. உங்களை சுத்தி இது போல உங்க ஆசீர்வாதத்தை சுத்தி எத்தனையோ மதில்கள் பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். அது உங்களுக்கு தெரியல. உங்களுக்காக பூமியில நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. அது தேவனுடைய பிள்ளைகளுக்காக கட்டாய ஆசீர்வாதங்கள் இந்த பூமியில இருக்கு. ஆனா சுத்தி என்ன பண்ணியிருக்கிறான்? இந்த எரிகோ கோட்டையை போல அவனுக்கு கோட்டை போட்டு கட்டி வச்சிருக்கிறான். இப்ப நம்ம தாண்டி போய் அதை எடுக்க முடியல. வெளியவே சுத்திட்டு இருக்கிறோம், வெளியவே இருக்கிறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இப்ப ஆண்டவர் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தர. அந்த எரிகோ கோட்டை உடைஞ்சு நீங்க உள்ள போய் உங்களுக்கான அந்த கோடியான ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்கணும்னா இன்று முதல் நீங்க ஆண்டவரே என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரிக்கணும். நமக்கு இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஒரு பிரசங்கம் எடுத்தா சந்தோஷமா இருக்கும். அப்ப இன்று முதல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? இன்று முதல் தேவனை துதிக்கணும். இன்று முதல் நீங்க தேவனை துதித்து பாருங்க. இன்று முதல் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரப்போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பாருங்க. சங்கீதம் 88:10 வாசிங்க. மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? பாத்தீங்களா? மரித்தோர் இடத்துல அதிசயங்களை செய்வீரோ? மரித்து போன இடத்துல அதிசயம் பண்ண முடியுமா? சொல்லுங்க. மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ? செத்து போனவங்களை போல இருக்கக்கூடாது. செத்து போன வீரர், செத்து போன வீரர் அவன் எல்லாத்திலும் வீரமா இருக்கிறான். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன இருக்கிறான்? செத்து போயிருக்கிறான். செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ? நீங்க துதிக்கலன்னா ஆண்டவருடைய பார்வையில யாரு? சத்தமா சொல்லுங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம், டைம் ஆச்சு. செத்து போனவங்க. ஒரு பாஸ்டர் தமாசா சொல்லுவார், ஆனா அதுல உண்மையே இருக்கு. நிறைய பேர் சர்ச்சுக்கு லேட்டா வருவாங்கல்ல. அப்ப அவர் வந்து ஒரு நாள் சொன்னார், நம்ம சச்சாக்கூட பாஸ்டர் தான், அவரு இப்ப செத்து போயிட்டாரு. இந்த லேட்டா வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சிருக்கிறார். இந்த பத்திரிகையில எல்லாம் நம்ம குடும்பத்துல ஏற்கனவே செத்து போயிட்டாங்கன்னு வைங்க, அவங்க பேர் எழுதுறதுக்கு முன்னாடி பிராக்கெட்ல என்ன பண்ணுவாங்க? லேட்டுன்னு போடுவாங்க. லேட் மிஸ்டர் தீமத்தேயு அப்படின்னு போடுறாங்கல்ல. அது போல இந்த மாதிரி சர்ச்சுக்கு லேட்டா வர்றவங்கெல்லாம் செத்து போன விசுவாசிங்க, இவங்கெல்லாம் லேட் விசுவாசிங்க, செத்து போன விசுவாசிங்கன்னு சொல்லி தமாசா சொல்லுவார். வேதமும் அதான் சொல்லுது.
செத்து போன ஒரு வீரன், அவன் ஒன்றும் இல்லை, செத்து போயிட்டான். செத்து போன நிலையில சர்ச்சுக்குள்ள இருக்கிறான், அவன் துதிப்பானா? ஸ்தோத்திரம். என்னதான் பிரசங்கத்தை கேட்டாலோ ஆவியில ஆத்துமாவில செத்து போன ஒரு நிலைமையில இருந்தாங்கன்னா அவங்க தேவனை என்ன பண்ண மாட்டாங்க? துதிக்க மாட்டாங்க, ஸ்தோத்திரிக்க மாட்டாங்க. அதனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிரோடு இருக்கணும். உங்க ஆத்துமா உயிரோடு இருக்கணும், ஆத்துமா உயிர் பெற்று இருக்கணும். அடிக்கடி நீங்க அதை உயிரோடு இருக்குதான்றதை நீங்க செக் பண்ணணும்னா நீங்க டெய்லி துதிக்கணும். நீங்க ரொம்ப நேரம் சிம்பிளா ஜாலியா துதிக்கிறீங்கன்னா உங்க ஆத்துமா உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்க ஆத்துமா செத்து போய் இருக்குது, அதனால தான் துதிக்க மாட்டேங்குது, ஸ்தோத்திரிக்க மாட்டேங்குது, ஆண்டவரை மகிமைப்படுத்த மாட்டேங்குது, உங்களுக்கு ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது. புரியுதுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு வசனம் சொல்ல இருப்பாருங்க, சங்கீதம் 115:17. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் சொல்லிட்டாரு. நீங்க கர்த்தரை துதிக்கல, இவ்வளவு பெரிய பிரசங்கத்தை கேட்டுட்டு இனிமேல் துதிக்கலனா நீங்க யாருன்றத அவர் சொல்றாரு பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். சர்ச்சுக்கு வந்துட்டு மௌனமா இருக்க கூடாது, அது தியானம், அது வேற. நீங்க வசனத்தை வாசிச்சு மௌனமா தியானிக்கிறது அது ஒண்ணு. ஆனா ஆராதனை வேலையில, துதிக்கிற வேலையில உன் வாயை விரிவாய் திற, அதை என்ன, அப்பொழுது நான் அதை நிரப்புவேன். துதிக்கலாம் அப்படின்னு நீங்க ஏந்திச்சிங்கன்னா உங்களை மைக்கில் பார்த்து சொல்லிட்டே இருக்கக்கூடாது, துதிங்க துதிங்கன்னு சொல்லக்கூடாது, உங்களை நிறுத்தத்தான் பார்க்கணும். ஆதியில எல்லாம் ஊழியக்காரங்க இந்த ட்ரம் அடிச்சு தான் ஆராதிப்பாங்க, ஜனங்க நிறுத்தவே மாட்டாங்க. அவங்க ட்ரம்ல சிக்னல் கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு சிக்னல் இருக்கும், அதை தட்டி நிறுத்துங்க நிறுத்துங்கன்னுவாங்க. அப்பதான் ஜனங்க நிறுத்துவாங்க, ஏன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவ்வளவாய் மதிமயங்கி ஆண்டவரை ஆராதித்து துதித்து அவங்க ஸ்தோத்திரித்து கொண்டிருந்த அந்த ஆராதனை எல்லாம் இப்ப அப்படியே அமைதி, அனலும் இல்லை, குளிரும் இல்லாம, உணர்வு இல்லாம போய்விட்டது. அதனால யார் துதிக்க மாட்டாங்க? தங்கள் ஆத்துமாவில மரித்தவர்களோ மௌனத்தில் இறங்குகிறவர்களோ தேவனை துதியா. நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் மரித்து போனவே கிடையாது, நான் மௌனத்தில் இருக்கிறவன் கிடையாது, நீர் எனக்கு செய்ததை நான் நினைத்து அனுதினமும் நான் உண்மை துதிப்பேன், அதிகாலையில் நான் உண்மை துதிப்பேன், ஒரு அரை மணி நேரமாகிலும் உண்மை நான் என்ன பண்ணுவேன்? துதிப்பேன்னு சொல்லி நீங்க அரை மணி நேரம் துதிச்சு பாருங்க, உங்களை அறியாம அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 போயிட்டே இருக்கும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் துதிப்பீங்க, வேலை செய்யும் போதெல்லாம் துதிப்பீங்க, வண்டி ஓட்டிட்டு வரும்போதெல்லாம் துதிப்பீங்க. நீங்க சும்மா இருந்தாலும் உங்க இருதயம் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கும். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். நம்ம திருவிருந்து நமக்கு இருக்கிறதுனால அப்படியே எல்லாம் எழுந்த நிலைங்க துதிக்கும்படி உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே ஒரு துதி ஆவியை எங்களுக்கு தாங்க, உண்மை துதிக்கிற அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லுங்க. பாஸ்டம்மா வந்து ஜெபம் பண்ணி முடிப்பாங்க, நீங்க ஆண்டுகிட்ட கேளுங்க. ஒரு துதி ஆவி, ஒரு ஸ்தோத்திரிக்கிற ஆவி, அந்த உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் இந்த காலை வேளையில எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி எல்லார் கரங்களை தட்டி வாய்களை திறந்தா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உற்சாகமா உற்சாகமா உற்சாகமா. நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரம். எல்லாம் நான் வாயை திறந்து சற்று நேரம் ஆண்டவரை துதிக்கலாமா. கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அவர் நாம் ஜீவனோடு வைத்தாரே, அதற்கே தேவனை துதிங்க. நம்ம ஜீவனோடு இந்த காலை வேளையில கொண்டு வந்தாரே. ஓ, நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை, நமக்கானால் ஜீவனை தந்து இந்த 8ஆம் மாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்தார். அந்த தேவனை கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா, நன்றியப்பா. தேவனே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். சங்கீதக்காரனாக தாவீது சொல்றார், கர்த்தர் வானங்களை ஞானமாய் உண்டாக்கினார். நாம் ஒரு வானம் அல்ல, வானங்களை உண்டாக்கினார். தண்ணீர்கள் மேலே பூமியை பரப்பி வைத்திருக்கிறார். எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன்.
எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு ஞானமுள்ள தேவன். அவரை நாம் தெய்வமாக கொண்டோமே, அதற்காகவே நாம் தேவனை துதிக்கணும், அதற்காகவே நாம் தேவனை துதிக்கணும். அப்பா, நீங்க என் தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, என்னை தெரிந்து கொண்டீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ, என்னை பெயர் சொல்லி அழைத்தீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர், எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கு மேலான தேவன். ஓ ஹல்லேலூயா. அவர் பெரியவராய் இருக்கிறபடியால் அவரை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். நமக்கு சுகத்தை தந்தார், உணவு தந்தார், நம்மை அபிஷேகித்து வைத்திருக்கிறார். அதற்காய் தேவனை துதிங்க. சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், துதித்திலே இன்பமும் ஏற்றவைகளுமாய் இருக்கிறது. அதுதான் இன்பம். கர்த்தரை துதிப்பதுதான் நமக்கு. 136 சங்கீதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தெய்வாதி தேவனை துதியுங்கள், ராஜாதி ராஜாவை துதியுங்கள் என்று சங்கீதம் முழுவதுமாக நாம் துதித்தலை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் ஆராதித்த தேவன் இன்னார் என்பதை தாவீது அறிந்திருந்தார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் யார் என்பதை அறிந்திருந்தா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவனமாக நாம் துதித்து கொண்டே இருப்போம், அவர் செய்த நன்மைகளை நினைத்து கொண்டே இருப்போம். துதிக்கிறதுக்கு நம்ம கடினப்படுத்திடக்கூடாது நம்ம இருதயத்தை. நம்முடைய தேவன் மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் அவர் உயர்ந்தவராயிருக்கிறார். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் அவர் பயப்படத்தக்கவராயிருக்கிறார். அந்த பயம் நமக்குள்ள இருக்கா? தேங்க்யூ ஜீசஸ். அவர் நல்லவர் என்பதை அனுதினமும் நாம் ருசிக்கணும். நம்முடைய ஒளியான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தாரே, இந்த நாளில் பெரிதான ரட்சிப்பை நமக்கு தாரே. ஓ, அந்த தேவனை நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? மரித்தவர்கள், மௌனத்தில் இறங்குகிறவர்கள் தேவனை துதிக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும் தேவனை துதிப்பதாக. நமக்கு ஜீவன் இருக்குன்னா, சுவாசம் நமக்கு இருக்குன்னா நம்ம தேவனை துதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம் தேவனை துதிக்க பழகி கொள்ள வேண்டும். துதித்தல் என்பது மிகவும் முக்கியமானது. இந்த நாட்களில் அநேக வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகளை பார்க்கணும், அந்த ஸ்தோத்திரன்றதே நாவில் வர்றதில்லை. நான் எங்களுடைய ஏஜில் பார்த்தீங்கன்னா, உட்காந்தாலும் ஸ்தோத்திரம், எழுமனாலும் ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த நாட்களில் பிள்ளைகளுடைய நாவில் அந்த துதியின் சத்தமே இல்லாமல் போகுது. அருமையான வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, சிறு பிள்ளைகளே, ஆண்டவரை துதிங்க. துதித்தல் தான் இன்பமும் தேவனுக்கு ஏற்றதுமாய் இருக்கிறது. அதுதான் அவர் விரும்புகிறார். அவர் நம்ம துதிப்பதை தான் அவர் விரும்புகிறார். அவரை புகழ்வது தான் அவர் விரும்புகிறார். அவர் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டுகிறது. நீங்கள் ஸ்தோத்திர பலி செலுத்தினா போது கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க. மகிமைப்படுத்த கர்த்தர் நம்மை, சீயோனிலிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. ஓ, எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள். நீங்க இருக்கிற இடத்திலே நீங்க ஸ்தோத்தரிச்சா போதும், இருக்கிற இடங்களிலே நீங்கள் எருசலேமின் வாழ்வை காண முடியும். அந்த ஸ்தோத்திரம் தான் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காதே போக பண்ண முடியும். எனவே ஆண்டவரே, எல்லா நேரங்களிலும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவாதி தேவனை துதிச்சிட்டே இருங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும், கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், லாபம் வந்தாலும், எல்லா சூழ்நிலை இல்லை என்றாலும், பூரணமாய் இருந்தாலும் தேவனை துதிக்க மறந்து விடாதீங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னான். நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கணும்னா தேவனை துதிக்கணும். எதற்காக இயேசு வந்தார் என்பதை அறிந்து நாம் துதிக்கணும். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனை அனுதினமும் நினைத்து துதிக்கணும். நம்மை உள்ளங்கைகளை வரைந்து வைத்திருக்கிறார். எப்பொழுதுமே நம்முடைய நினைவாய் இருக்கிறார். நம்முடைய போக்கையும் வரத்தையும் அவர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் வாகனத்தில் போகும்போது வரும்போது ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போங்க. கர்த்தர் உங்களோடு கூட வாசம் பண்ணுகிறார். ஏனென்றால் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். நீங்கள் துதிக்கிறீங்கன்னா உங்களோட ஆண்டவர் இருக்காருன்னு அர்த்தம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த துதியின் சத்தம் நம்ம நாவிலே இனி எழும்பட்டோம், அது ஓயாமல் எழும்பட்டோம். ஆண்டவர்கிட்ட அப்படிப்பட்ட அபிஷேகத்தை இந்த காலை வேளையில் கேளுங்க. அப்பா, என்னை நிரப்புங்கப்பா,
துதிக்க எனக்கு உதவி செய்யுங்க, துதிக்க எனக்கு உதவி செய்ய. நாவை கட்டுகளை அவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஆண்டவரே துதிக்க எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. விசேஷித்த அபிஷேகத்தினால் கர்த்தர் இந்த காலை வேளையிலே நிரப்பி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனுமாட்சியின் காலை வேலைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, உம்மை ஸ்தோத்திரம். இந்த பூமியில உம்மை தவிர எங்களுக்கு யார் உண்டு ராஜா? பரலோகத்திலே உம்மை தவிர எங்களுக்கு ஒருவரும் இல்லை ராஜா. ஆண்டவரே, உம்மை எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளையும் நாங்கள் உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்கள் நாவை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் வாயை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உதடுகளின் கனியாகிய இந்த உதடுகளின் பழமே அந்த ஸ்தோத்திரம் துதி தான்ப்பா. இதை நாங்கள் உமக்கு மனப்பூர்வமாய் செலுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. சபையாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. என்னென்ன தேவையோடு உம்முடைய பிள்ளைகள் வந்தார்களோ இந்த புதிய மாதத்தில் புதிய ஆசீர்வாதங்களை தந்து நீர் உம்முடைய பிள்ளைகளை அனுப்புவீராக. அவர் வாழ்க்கையிலே சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கட்டும் ஐயா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரம். எல்லா நேரங்களும் உடைய பாதுகாப்பின் கரம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கணும். வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே போராட்டத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நினைவு கூறுகிறோம். உச்சம் தலை முதல் உள்ள கால் வரை இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். உன் வியாதி உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரே, பொல்லாப்பனுக்கு நேரிடாது என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை ஆண்டவரை நிரப்புவீராக. பொல்லாப்பு ஒன்று அணுகாதபடிக்கு, வாதை கூடாரத்தை தொடாதபடிக்கு கர்த்தனீர் வேலி அடைத்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தனீர் காத்துக்கொள்வீராக. உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு நான் என்றென்றைக்கு காப்பேன் என்று சொன்னீரே. இரவும் பகலும் உறங்காமல் தூங்காமல் எங்கள் காக்கிற தேவனே, உங்களுடைய பிள்ளைகளை அவ்வண்ணமாய் நீர் காத்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கும். இதோ விசேஷமாய் கூட ஆண்டவரே பரிசுத்த பந்திக்கு நேராய் நாங்கள் கடந்து வருகிறோம் ஐயா. இந்த பந்தியிலே பங்கு பெற எங்களுக்கு நீர் பாராட்டின தயவுக்காய் நன்றி ராஜா. எங்களுடைய பாவங்களை எல்லாம் பாவங்களுக்காய் நீர் மறித்து ஆண்டவரே அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்று எங்களுக்காய் நீர் பரத்தலே தேவனுடைய வலது பார்சல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, யாரும் அதை அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணிவிடாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த கால வேளையில பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய ரத்தத்தால் ஒரு விசை கழுவுவீராக. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற இந்த பந்திக்கு ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட கர்த்தர் நீர் உதவி செய்தருளுவீராக. இதற்கென்று ஆண்டவரே கடந்த நாட்களில் விசுவாச குரூப்பாக ஒரு சிலர் நாங்கள் சேர்ந்து ஜெபித்து எங்களுக்காகவும் எங்கள் சபை மக்களுக்காகவும் ஜெபித்து அந்த ஜெபத்தை கேட்டு இந்த காலை வேளையில ஒரு விசை கழுவி சுத்திகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறாங்க தாவே. தொடர்ந்து நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள உம்முடைய வருகை பரியந்தும் ஆண்டவரே இதை நாங்கள் மரணத்தை தெரிவிக்க கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தல்வீராக. தொடர்ந்து செய்தி கொடுத்த உம்முடைய தாசனை கர்த்தர் இன்னும் பலப்படுத்தி அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கர்த்தனை பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். துதிகன மகமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.